ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹை பார்க்கு போய் நாங்கள் அங்கே என்னெல்லாம் பார்த்தோம், அதே மாதிரி அங்கே போகும்போது என்னெல்லாம் திங்ஸ் கொண்டு போகணும், அங்கே உள்ள என்னெல்லாம் இருக்குன்றது பற்றின வீடியோ தான் நம்ம இப்போது இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே கனடாவில் பார்த்தீங்கன்னா லாங் வீக்கெண்ட் இப்போது, அதாவது சாட்டர்டே சண்டே மண்டே வந்து கனடா டேன்றதுனால ஒரு லாங் வீக்கெண்ட் வருது. ஸோ சாட்டர்டே நைட்டு தான் வந்து நாங்கள் டிசைட் பண்ணோம் ஹை பார்க் வந்து போகலான்ட்டு. ஸோ வீட்டிலேருந்தே சாப்பாடு கட்டி கொண்டு போயிடலான்ட்டு ஸோ சிக்கன் பிரியாணி தான் வந்து செஞ்சுருந்தேன். சிக்கன் பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் எல்லாம் மசாலா தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செஞ்சுருந்தேன். பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி ரெடி பண்ணி இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸில் நான் கொஞ்சம் சாப்பிட எடுத்துகிட்டு போயிட்டோம். அதே மாதிரி கொஞ்சம் வீட்டில் வச்சுட்டோம். மீதி வச்சுட்டு நாங்கள் ஒரு 12 o'clock போல் கிளம்பி நாங்கள் ஹை பார்க்குக்கு ரீச் ஆகிட்டோம். ஹை பார்க் வந்து ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு பார்க் ரீச் ஆகிடும். இந்த பார்க்குக்கு போகும்போது நீங்கள் கொண்டு போக வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டவலு, ஒரு எக்ஸ்ட்ரா பேர்ஸ் ஆஃப் க்ளோத்ஸ் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறதா கொண்டு போகலாம். ஏன்னா பசங்களுக்கு இங்கே இந்த மாதிரி பார்க் மட்டும் இல்லை, வாட்டர் பார்க்குமே இருக்குது. ஸோ அங்கே விளையாடும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வந்து தேவைப்படும், அதேமாதிரி டவலுமே தேவைப்படும். நேற்று நாங்கள் போகும்போது வெதர் வந்து சன்னி தான் போட்டிருந்தது. பட் அங்கே வந்து ரொம்பவே குளிர், தண்ணி செம சில்லுன்னு இருந்தது. பாப்பாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. இருந்தாலுமே கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தேன். இதுதான் நான் சொன்ன அந்த வாட்டர் பார்க்குள்ளேயே இருக்கும். இது வந்து சம்மர் டைமில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் சம்மர் டைமில் போகும்போது எப்போவுமே எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் க்ளோத்ஸும் டவலும் கொண்டு போகும். நாங்கள் வந்து டவல் மட்டும் எடுத்துகிட்டு போகல, க்ளோத்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போனோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்ட்ரா டிஷர்ட் வச்சுருந்தோம், அதில் தான் பாப்பாங்களுக்கு தொடச்சி விட்டுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணேன். நேற்று குளிர் வேறு அதிகமாக இருந்தது. ஸோ பாப்பாங்க ரொம்பவே வந்து குளிரில் நடுங்கிட்டாங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி கத்திட்டு இருக்காங்க. ஸோ ஹாஃப் அன் ஹவர் கிட்ட பாப்பாங்க விளையாடிட்டாங்க. அதுக்கு மேலே விளையாட முடியல, குளிர் அதிகமாக இருந்துச்சு. தண்ணியும் சில்லுன்னு இருக்கிறதுனால பாப்பாங்க வந்துட்டு நாங்கள் பாப்பாங்களை தொடச்சி விட்டுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்புறம் ட்ரெயினுக்கு போகலான்ட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இந்த ஹை பார்க்குள்ளே பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் இந்த ட்ரெயின் இருக்கும். இந்த ட்ரெயினோட சார்ஜஸ் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு $7, சின்ன பசங்களுக்கு வந்து $5. 2 இயர்ஸ்க்கு மேலே தான் வந்து சின்ன பசங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கங்கே ஸ்டாப்பிங்கில் வந்து இந்த ட்ரெயின் நிற்கும். ஸோ நம்ம வந்து இப்போது ஜூ ஸ்டாப்பிங்கில் தான் போய் இறங்க போகிறோம். இப்போ நம்ம ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம். ட்ரெயினில் லாஸ்ட் சீட்டில் தான் நாங்கள் உட்காந்துருந்தோம். பாருங்கள், வியூ ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த வழி வந்து ஏற்கனவே நம்மளோட செரி பிளாசம் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த செரி பிளாசம்க்கு போகிற வழி தான் இது. பாருங்கள், அந்த ட்ரெயின் வந்து லாஸ்ட்டில் தான் உட்காந்துருக்கோம். வியூ ரொம்பவே அழகாக இருந்துச்சு போகிற வழியெல்லாம். ஸோ நாங்கள் இப்போ வந்து அடுத்து வந்து நாங்கள் ஜூ ஸ்டாப்பிங்கில் தான் போய் இறங்க போகிறோம். நடுவில் நமக்கு எங்கேயாவது இறங்கணும்னாலும் இந்த ஸ்டாப்பிங் எங்கே நிற்குதோ நம்ம வந்து இறங்கிக்கலாம். இப்போ நாங்கள் ஜூ ஸ்டாப்பிங்கில் வந்து இறங்க போகிறோம். இங்கேருந்து இறங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூக்கு போயிட்டு அங்கேயே பக்கத்தில் ஒரு பெரிய கார்டன் இருக்குது, லேக்லாம் இருக்குது. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்து இந்த இடத்துலையே வந்து ட்ரெயின் நம்ம வந்து ஏறணும். ஸோ இப்போ நம்ம இறங்கிடலாம். இறங்கிட்டு நம்ம உள்ளே போயிட்டு என்னெல்லாம் அனிமல்ஸ் இருக்குன்ட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா ஜூவோட என்ட்ரன்ஸு. உள்ளே போனதே ஃபஸ்ட்டு அனிமல் நாங்கள் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாமா தான். இதோட தமிழ் பேர்லாம் எனக்கு தெரியல. பட் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஆடு மாதிரியே இருந்தது. தோலெல்லாம் உறிஞ்சு அது ஒரு மாதிரி இங்கே வந்து வின்டருக்கு செட் ஆகிற மாதிரி அனிமல்ஸ் தான் வந்து இங்கே வச்சுருக்காங்க. செகண்டாக நாங்கள் பார்த்த அனிமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாக் தான். இது காட்டு எருமைன்னு சொல்லுவாங்க. நான் தப்பாக சொல்லியிருந்தேன், ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு வந்து கரெக்ட் பண்ணுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம யாக்கோட எஸ்டிடி வரலாறு எல்லாமே ஃப்ரண்ட்டில் வந்து போட்டிருந்தாங்க. போன இது பார்த்தா அந்த லாமாக்கு வந்து அந்த போர்டு வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. பட் இதுக்கப்புறம் வர அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அதோட எஸ்டிடி வரலாறுலாம் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த அனிமலுக்கு போயிடலாம். நாங்கள் அடுத்து பார்த்த அனிமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈமு தான். இந்த ஈமு கோழி தான் சொல்லுவோம்ல, அந்த ஈமு தான் இது. இதையும் பார்த்து முடிச்சிட்டோம். இதோட எஸ்டிடி வரலாறுலாம் பார்ப்போவாங்க. இதுதான் நம்ம ஈமு கோழியோட எஸ்டிடி வரலாறு. வாங்க இப்போ நம்ம அடுத்த அனிமல் பார்க்க போகலாம். அடுத்து நாங்கள் பார்த்த அனிமலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஹைலேண்ட் கேட்டில். இதோட தமிழ் பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், இதுதான் அதோட பேர், வெஸ்ட் ஹைலேண்ட் கேட்டில். அடுத்து நாங்கள் பார்த்த அனிமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு தான். இதோட பேர் பார்த்தீங்கன்னா பார்பரி ஷீப்புன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த பார்பரி ஷீப்பு. ஆடு மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆனால் அதோட கால் கிட்டலாம் முடி வந்து இருக்குது. கொம்புமே ரொம்ப பெருசாக இருக்குது. பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு வித்தியாசமாக. அடுத்து பார்த்த பறவை தான் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவோட தேசிய பறவையான மயில் தான். ரொம்பவே அழகாக இருந்துச்சு பாருங்கள். அதோட கலர் பாருங்களேன், டபுள் கலரில் சூப்பராக இருந்துச்சு. தோகை வந்து அடிக்கடி தோகை விரிச்சிட்டே அழகாக இருந்தது. இங்கே கூட வந்து மயில் இருக்குமான்னு ரொம்பவே அதிசயமாக பார்த்துட்டு இருந்தோம். இன்னொரு வருத்தமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வந்து நடுவில் இருந்துச்சு. ஸோ எங்களால் வந்து வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியல. அதுவும் கரெக்டாக நாங்கள் வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த மயில் தோகை வந்து விரிக்கவே மாட்டேங்குது. நானும் வெயிட் பண்ணி பார்த்து நான் அடுத்த அனிமல் பார்க்க நாங்கள் போயிட்டோம். லாஸ்ட்டாக நாங்கள் பார்த்த அனிமல் வந்து பார்த்திங்கன்னா மான் தான். இந்த ஹை பார்க்கில் இருக்கிற ஜூவில் வந்து இந்த அனிமல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து நாங்கள் கார்டனுக்கு தான் போக போகிறோம்.
இதுதான் அந்த கார்டனோட என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம போனோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கார்டன் இருக்குது. நடுவில் வந்து அந்த கனடா லீஃப் வந்து அழகா வந்து பூ டிசைனில் கொடுத்துருந்தாங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த கார்டனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லேக் இருந்தது. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாமே சூப்பரான லொக்கேஷன். நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் இங்கே அழகாக எடுத்துகிட்டு அடுத்து நாங்கள் லேக் கிட்டே போயிட்டோம். நீங்கள் இங்கே பசங்களை கூட்டிகிட்டு போகிறதா கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரோலர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கிறதுனால பசங்களால் நடக்க முடியாது. ஸ்ட்ரோலரில் வச்சு நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம். என் பசங்க 2 பேருமே ஸ்ட்ரோலருக்குள்ளே தான் இருக்காங்க. செம்ம டயர்ட் ஆகிட்டாங்க 2 மேடங்களும். பாருங்கள், குளிருக்கு ரெயின் கோட்லாம் என் பொண்ணு போட்டுட்டு இருக்கா. இந்த லேக் கிட்டே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபிஷ் கிடச்சிட்டே இருந்தது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஃபிஷ்ஷு. இந்த தாத்தா மட்டும் இல்லைங்க, இங்கே ஒரு 4-5 பேர் வந்து ஃபிஷ்ஷிங் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் யாருக்குமே கிடைக்கல. நாங்கள் போய் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த தாத்தாக்கு மட்டும் ஃபிஷ் கிடச்சிட்டே இருந்தது. இங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்கு லைசன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. பட் வந்து அது கன்ஃபார்மானு எங்களுக்கு தெரியல. பாருங்கள், அடுத்த 5 நிமிஷத்துலேயே தாத்தா இன்னொரு ஃபிஷ்ஷும் பிடிச்சிட்டாரு. ஃபிஷ்ஷை பார்த்து தான் என் பொண்ணுங்களுக்கு செம குஷி. பிடிச்சி வச்ச இந்த ஃபிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஒயிட் அண்ட் ப்ளூ பாக்ஸில் தான் வந்து போட்டு வச்சுருக்காரு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் பிடிச்சி வந்திருந்தாரு. அந்த ஃபிஷ் கூடவே இந்த பிடிச்சிருந்த ஃபிஷ்ஷையும் போட்டுட்டாரு. அடுத்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் இப்போ ட்ரெயின் ஏறத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வாழை மரம்லாம் இருந்துச்சு. வாழை மரம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நம்ம ஊர் வாழை மரம் இங்கே கனடாலேயும் இருக்குன்றதுனால ஒரு ஹாப்பி தான். அவ்வளோதான். நாங்கள் இப்போ எந்த ஜூ ஸ்டாப்பில் இறங்கினோமோ அதே ஸ்டாப்லேருந்து திரும்ப ஏறி நாங்கள் இப்போ ஹை பார்க் தான் போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு டிக்கெட் தருவாங்க. அந்த டிக்கெட் வச்சு நம்ம இந்த ட்ரெயின்லேயே திரும்ப ரிட்டன் வந்துடலாம். ரிட்டன் நாங்கள் இங்கே தான் போயிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து ஹை பார்க்கு போகிறதா இருந்தால் நீங்கள் காலையிலேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்மர் டைமில் நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர வேண்டிய இடம் தான் இது. அவ்வளோதாங்க, ஹை பார்க்கை இங்கே இன்றைக்கி நல்லாவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நல்லா சுற்றி பார்த்தோம். நீங்களும் எங்கள் கூட சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் திரும்ப பார்த்திங்கன்னா ஹை பார்க்லேருந்து ட்ரெயின் ஏறி அங்கேருந்து ப்ராட்வியூ ஸ்டேஷன் வந்து மறுபடியும் ப்ராட்வியூ ஸ்டேஷன்லேருந்து பஸ் பிடிச்சி திரும்ப வீட்டுக்கு ஒரு 9 o'clock 9:30 போல் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் கூடவே சேர்ந்து நீங்களும் இந்த ஹை பார்க்கை நல்லாவே சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்லாவே நான் வந்து காட்டியிருக்கேன். இதேமாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.